புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே மேஜிக் 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும். உண்மையை கூறிய தனது பேச்சு காங்கிரஸையும் இந்தியா கூட்டணியையும் அச்சுப்படுத்திவிட்டது. ராஜஸ்தானில் பிரதமர் மோடி பரப்புரை. புதன்கிழமை மாலையுடன் நிறைவடைகிறது 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பரப்புரை. கேரளா, கர்நாடகம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் உள்ள 89 தொகுதிகளில் வரும் 26ஆம் தேதி வாக்குப்பதிவு. நாட்டில் பரவலாக வெப்ப அலை வீசும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மேற்கு வங்கத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை. தமிழ்நாடு, ஒடிஷா, கர்நாடகத்திற்கு மஞ்சள் அலர்ட். தமிழ்நாட்டில் 15 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து வெயில் பதிவு. அதிகபட்சமாக சேலத்தில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவானது. தற்போதைய வெப்பநிலை இன்னும் 2 வாரங்களுக்கு நீடிக்கும். வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல். சித்ரா பௌர்ணமியையொட்டி வெள்ளியங்கிரி மலையேறும் பக்தர்கள். ட்ரோன்கள் மூலம் கண்காணிப்பு தீவிரம். முன்னாள் மாணவி அளித்த பாலியல் புகார். கலாஷேத்திர அறக்கட்டளை கல்லூரியின் முன்னாள் நடன பேராசிரியர் கைது. பச்சைப்பட்டு உடுத்தி வைகை ஆற்றில் எழுந்தருளினார் கள்ளழகர். லட்சக்கணக்கான மக்கள் தண்ணீரை பீச்சி அடித்து கொண்டாட்டம். கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் சித்திரை திருவிழா கோலாகலம். மணப்பெண் கோலத்தில் அரவானை கணவனாக ஏற்று தாலி கட்டி கொண்ட திருநங்கைகள். தமிழ்நாட்டில் பள்ளி தேர்வுகள் முடிந்து கோடை விடுமுறை தொடங்கியது. சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தல். டெல்லியில் தமிழக விவசாயிகள் காவல்துறையினர் இடையே தள்ளுமுள்ளு. விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம். கேரளாவில் பரவி வரும் பறவை காய்ச்சல் எதிரொலி. தமிழக எல்லைகளில் கண்காணிப்பு பணிகள் தீவிரம். ஏஐ தொழில்நுட்பத்தால் யுபிஎஸ்சி வினாத்தாள்களை மாநில மொழிகளுக்கு மாற்றுவது குறித்து பரிசீலிக்கலாம். மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை. ஆந்திராவில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தார் பவன் கல்யாண். ஆயிரக்கணக்கான ஜனசேனா தொண்டர்களுடன் பேரணியாக சென்று மனு தாக்கல். மக்களுக்கான கலைஞன் என்பதால் யார் ஆட்சியில் இருந்தாலும் விமர்சிப்பேன். புதிய தலைமுறைக்கு நடிகர் பிரகாஷ் ராஜ் பேட்டி. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலின் காவல் மே 7 வரை நீட்டிப்பு. தெலங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதாவின் காவலையும் நீட்டித்தது டெல்லி நீதிமன்றம். தெலங்கானாவில் கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கும் பாலம் இடிந்து விபத்து. பலத்த காற்று வீசியதால் 2 தூண்கள் உடைந்து சேதம்.
புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே Magic 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.